ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, யூடியூப்பில் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டர்ஸ் எல்லாருக்கும் ரொம்பவே முக்கியமான மான்ஸ்டேஷன் ரிலேட்டடான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ரிலேட்டடான அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது ரிலேட்டட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் என்னுடைய ஒப்பீனியன் இது ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் உங்க கூட ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அண்ட் அது போக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆட் கேட்டகரிஸில் ஒரு பர்டிகுலர் விஷயம் ரிமூவ் ஆகுதுன்னு சொன்ன உடனே ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆச்சு. பரவாயில்ல, ஆட் கேட்டகரிஸில் அதுவும் சென்சிட்டிவ் விஷயத்துலேருந்து ஒரு ஆட் கேட்டகரி ரிமூவ் ஆகுதுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தோணுச்சு. அது ரிலேட்டடாக டீட்டெயில் எல்லாமே பார்க்கலாம். அண்ட் இந்த அப்டேட் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரெவென்யூ வைஸ் கிரியேட்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு பார்ட் வந்து ட்ராப் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். முக்கியமாக வந்து கேமிங் கிரியேட்டர்ஸ் இதில் வந்து பாதிப்படைகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். என்ன ப்ரோ சொல்கிறீங்க, சும்மாவே ரெவென்யூ இங்கே கேமிங் கிரியேட்டருக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இதில் இன்னும் ஆட் கேட்டகரிஸில் கேமிங் ரிலேட்டடாக அட்வர்டைஸ்மெண்ட் ரிமூவ் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். பட் எஸ், ஒரு பர்டிகுலர் விஷயம் ரிமூவ் ஆகுதுங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, வீடியோ கேம்ஸ் இருக்கு இல்லையா, வீடியோ கேம்ஸில் பர்டிகுலராக அந்த கேஷுவல் அண்ட் ஆன்லைன் கேம்ஸ். ஸோ இதுதான் வந்து ரிமூவ் செய்யப்படுது. எனக்கு ரீசன் என்ன தோணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் நிறைய ஃபேக் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து வருது. நீங்கள் நிறைய பிளாட்ஃபார்மில் பார்த்துருந்துருக்கலாம். உள்ள கேம் நம்ம ப்ளே பண்ணுற பார்க்கும்போது, அதாவது அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் பார்க்கும்போது அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டை ஏற்படுத்தும். அண்ட் அதில் டெமோ மாதிரி கொடுக்கும்போது கூட நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் உள்ளே போனால் எக்கச்சக்கமான பக் இஷ்யூ இருக்கும். அண்ட் அது போக வந்து பார்த்தா யூஸ் பண்ணவே முடியாது, கிராஃபிக் ரொம்ப மொக்கையாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு வந்து தெரியும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நடக்குது. அதனால தான் ரிமூவ் பண்ணியிருப்பாங்களாங்கிறது கன்ஃபார்மாக தெரில. பட் இந்த ஆப்ஷன் ரிமூவ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இப்போ அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா May 2025 வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் வந்து வந்திருக்கு. இது எப்போ இருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இஷ்யூ ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பர்டிகுலராக வந்து June 15, அதாவது June 15, 2025 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இருக்கும் இந்த ஆப்ஷன். பட் பர்டிகுலராக அவங்களால வந்து பார்த்தா அதை பிளாக் செய்ய முடியாது. இது வெளியேற வரைக்கும் வந்து பார்த்தா அவங்களுக்கு வந்து பிளாக் செஞ்சாலும் அது அப்ளை ஆகாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் எதுக்கு பிளாக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. மேக்ஸிமம் எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்ஸையும் எனேபிள் பண்ண தான் பார்ப்போம். பட் நான் அப்படி பண்ண மாட்டேன். ஒரு 2 விஷயங்கள் டிஃபால்ட்டாக எனக்கு அந்த ஆப்ஷன்ஸ் வந்து பிளாக்ல இல்லை, பிளாக்ல இருக்கா இல்லையான்னு தெரியல அப்படிங்கிறப்பவே அது வந்து பிளாக்ல தான் இருந்துச்சு. யூடியூப் தரப்புலேயே டிஃபால்ட் செட்டிங்காக அதை வந்து கொடுத்துருந்தாங்க. அதை வந்து பிளாக் பண்ணி, அது என்ன ஆப்ஷன்ஸ்னு கேட்டிங்கன்னா சாரி, அந்த ரம்மி அண்ட் ஃபேண்டசி ஆப்ஷன் இருக்குது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் ரிலேட்டடான விஷயங்கள். ஸோ இந்த 2 அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நான் பார்த்த உடனே எனேபிள் பண்ணணும்னு தோணல. எஸ், எனேபிள் பண்ணியிருந்தால் மேபி வந்து பார்த்தீங்கன்னா ரெவென்யூ இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். பட் எனக்கு என்னமோ வந்து பார்த்தீங்கன்னா அது பெருசாக பிடிக்கல. அந்த 2 ஆப்ஷன் என்னுடைய வீடியோஸில் அட்வர்டைஸ்மெண்ட்டாக வரக்கூடாது அப்படின்னு நினச்ச காரணத்தினால நான் அதை எனேபிள் பண்ணல. நீங்கள் பார்க்கும்போது யாருக்கும் வந்தது அப்படின்னு சொன்னால் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஏன்னா அதையும் மீறி ஏதாவது ஒரு வீடியோ கேம் ரிலேட்டடாக வரும்போது அந்த ஃபேண்டசி கேம்ஸும் உள்ளே வந்துருந்துருக்கலாம். ஃபேண்டசி ரிலேட்டடாக ப்ளே பண்ணக்கூடிய ஆப்ஸ் ரிலேட்டடான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்துருக்கலாம். மற்றபடி நான் அதை எனேபிள் பண்ணலைங்க. அண்ட் எப்போவுமே நான் இதை எனேபிள் பண்ண மாட்டேன். அது பிளாக்லேயே தான் கிடக்கு. இந்த 2 பர்டிகுலர் விஷயத்தில் ஏதாவது ஒன்று ஆல்கஹால் ரிலேட்டடாகவோ இல்லைனா இந்த ரம்மி அண்ட் ஃபேண்டசி இருக்கு இல்லையா, இது ரிலேட்டடாகவோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது சென்சிட்டிவ் கேட்டகரியில் ஆட்ஸ் கேட்டகரி ஆப்ஷனில் வந்து ரிமூவ் செய்யப்பட்டிருக்கும் அந்த கேட்டகரிஸ் வந்து அப்படின்னு நினச்சேன். ஏன்னா அது 2ல் எது ரிமூவ் ஆனாலும் நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா நான் அதை பெருசாக யூஸ் பண்ணலங்கிறது மட்டும் ஒரு ரீசன் இல்லை, அது பெருசாக யாருமே யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு பர்சனலாக தோணுச்சு. அதனால் நான் அதை சொல்கிறேன். இது முழுக்க என்னுடைய ஒப்பீனியன் தான். அண்ட் இது வந்து நான் எதனால் ப்ரிப்பேர் பண்ணல, இது வந்து எதுக்காக பிளாக் பண்ணுறீங்கன்னு நான் கேட்குறேன்னு கேட்டிங்கன்னா, நிறைய நல்ல கேம்ஸும் இருக்குங்க. அதாவது ஃபேக் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எக்கச்சக்கமாக வருது. நீங்கள் மற்ற பிளாட்ஃபார்ம்லாம் பார்க்கும்போது யூடியூப்பில் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஃபேக் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். ஸோ அந்த அட்வர்டைசர்ஸில் ஒரு குறிப்பிட்ட அட்வர்டைசர்ஸை அவங்க ட்ராப் பண்ணி மேபி இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கேட்டகரியை மொத்தமாக ரிமூவ் பண்ணாமல் இருந்திருக்கலாமோங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். ஏன்னா பர்டிகுலராக இந்த மாதிரி ஒரு ஆட் கேட்டகரி முக்கியமான அந்த கேஷுவல் ஆன்லைன் கேம்ஸையே நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்க. எஸ், அது சின்ன கேம்ஸ் தான். பட் அட்வர்டைஸ்மெண்ட் ரிலேட்டடாக அது ஒரு குறிப்பிட்ட ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணும். ஆட் பாசிபிலிட்டி இல்லாத கண்டென்ட்டாக இருந்தாலும் கூட ஓரளவுக்கு சின்ன விஷயங்கள் இந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுக்கக்கூடிய ஆட் கேட்டகரியை எதனால் ரிமூவ் பண்ணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கேள்வியாக இருக்குது. ஏன்னா ஆட்ஸ் வந்து சூட்டபிளாக இருந்தால் தான் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்ஸை கொடுப்பீங்க. அப்படிங்கிறப்போ கேமிங் ரிலேட்டடாக வர்றவங்களுக்கு ஆல்ரெடி ரெவென்யூ கம்மியாக இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக இந்த
வீடியோ கேம்ஸ் ரிலேட்டடான அந்த கேஷுவல் அண்ட் ஆன்லைன் கேம்ஸ் அது ரெண்டையும் பற்றி தான் நான் பேசுகிறேன். ஸோ அதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்கன்னா எஸ் அதுக்கு போக ஆப்ஷன்ஸ் இருக்குது, சப் கேட்டகரிஸ் இருக்குது. அதாவது வீடியோ கேம்ஸ் கன்சோல், அதுக்கடுத்து அதனுடைய ஆக்சசரிஸ், அது போக பசில், இந்த மாதிரியான ஆப்ஷன்லாம் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக சொல்கிறாங்க. பட் அது வந்து எனக்கு வந்து ஃபேராக தோணலை. எல்லா கிரியேட்டர்ஸ்க்கும் ஃபேராக இருக்கிற மாதிரி தோணலை. கேமிங் கிரியேட்டர்ஸ்க்கு இது ரெவென்யூ வைஸ் அவங்களுக்கு ஏற்கனவே கம்மியாக இருக்கக்கூடியதை மேலும் அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஏர்னிங் பாசிபிலிட்டியை இது இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணுற மாதிரி எனக்கு வந்து தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிற உங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்கள். அண்ட் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்கான விஷயங்கள் இதில் மட்டும்தான் நடக்கான்னு கேட்டால் ரம்மி அண்ட் ஃபேண்டசி ஆல்கஹால் ரிலேட்டடான விஷயங்களில் நிறைய விஷயங்கள் நடக்க. அண்ட் அது போக அது அடல்ட்டாக இருக்குது. நம்ம வந்து எல்லாருமே வந்து கிட்ஸும் வாட்ச் பண்ண தான் செய்கிறாங்க. எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா 18+ கொடுத்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்படிங்கிறப்போ லைக் வரத்தான் செய்யுது. அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து எல்லாருக்கும் உகந்தது இல்லை இல்லையா? சென்சிட்டிவ் கேட்டகரிஸில் அது முக்கியமான ஒன்றா பார்க்கப்படுது. ஸோ அதை வேணால் ஏதாவது ஒன்று ரிமூவ் பண்ணியிருந்திருக்கலாம். இந்த ஆப்ஷன் எனக்கு இருந்திருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஈவன் அது ஃபேக்காக இருந்தாலும் கூட அட்வர்டைசர்ஸ் ரிலேட்டடாக அந்த ஆக்ஷன் எடுத்துருந்துருக்கலாம். மொத்தமாக அந்த ஆட் கேட்டகரிஸ் மேலே அவங்க அந்த ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ இது வந்து டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக யூடியூபர்ஸ்க்கு எஃப்கோர்ஸ் சின்ன பார்ட்டாக ரெவென்யூ ட்ராப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். அண்ட் கேமிங் கிரியேட்டர்ஸ்க்கு ரொம்ப பெரிய ரெவென்யூ ட்ராப் வந்து இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வருத்தமாக தான் இருக்குது. வருத்தமாக இருந்தாலும் வருத்தமாக தான் இருக்குது இப்போதைக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல வேண்டியது இருக்குது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக் ஆர் அன்பிளாக் செஞ்சு நீங்கள் உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து அதாவது வீடியோ கேம்ஸ் ரிலேட்டடாக அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து உங்களுடைய சேனலில் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்ஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிஸ்லேயும் ஆப்ஷன் இருக்குது. சென்சிட்டிவ் கேட்டகரிஸில் எனக்கு வீடியோ கேம்ஸ் ரிலேட்டடாக அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்கான்னு தெரில, நான் செக் பண்ணல பெருசாக. பட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரீனில் உங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே காட்டுறேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் வீடியோ மேக் பண்ணும்போது நான் அதை பெருசாக நோட் பண்ணல. ஸோ அதை நீங்களும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏதாவது ஆப்ஷன் இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிஸில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது அவங்க சொல்லியிருக்கக்கூடிய சப் கேட்டகரிஸ்னு சொல்லிட்டு வீடியோ கேம்ஸ் கன்சோல் அடுத்து ஆக்சசரிஸ், அது போக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பசில் கேம்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் இனேபிளில் இருக்காங்கிறது கரெக்டாக செக் பண்ணிக்கோங்கிறத கொடுத்துருக்காங்க. எது எனேபிளாக இருந்தாலும் இந்த ஆப்ஷன் போயிருச்சு என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. பட் எனிவேஸ் இது ரிலேட்டடாக அவங்களோட ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு பெருசாக பிடிக்கல. லைக் ஓவரால் ஒரு ஆட் கேட்டகரியை ரிமூவ் பண்ணுறதுங்கிறது, அதுவும் பர்டிகுலராக கேமிங் ரிலேட்டடானு எதுக்காக அழுத்தமாக சொல்கிறோம்னா எல்லா கேட்டகரிஸிலும் ஒரு மெயினான விஷயங்கள் இருக்கும். மெயினான ஒரு பர்டிகுலர் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து இருக்கும். அதை வந்து ரிமூவ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் மொத்தமாக அந்த கேட்டகரியில் உள்ள பீப்புள் எல்லாருமே அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். புதுசாக ஏதாவது ஆப்ஷன் கூட தான் நல்லாயிருக்கும். பட் அப்படி பண்ணுவாங்களான்னு தெரில. இப்போதைக்கு ரிமூவ் பண்ணுறங்கிற அப்டேட் தான் கொடுத்துருந்தாங்க. இதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஸோ தட்ஸ் இட் மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ரிலேட்டடாக உங்களுடைய ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் அது போக நம்மளுடைய சேனலில் ஜாயின் மெம்பர்ஷிப் இருக்குது மக்களே, யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா அதையும் ஜாயின் பண்ணி மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு காலத்தில் எப்படி இருந்த பக்காளி அப்படிங்கிற மாதிரி எனக்கு நானே கேட்டுக்கிறேன். இப்போ வந்து இல்லை, அதுக்கான ரீசனும் எனக்கு தெரியும். நான் அதை கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட் மக்களே. லவ் யூ, பாய், சியர்ஸ். சியர்ஸ் எம்ஜி அந்த மாதிரி வருது. ஸோ பாய் மக்களே, பாய்.